அப்புறம் உடனே எங்களுக்கு கிடைத்தது குறைஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு நான் தான் வழக்கு போடுறேன். அந்த வழக்குக்கு வாய்தா தான் வாங்கினார் கலைஞர் கடைசி வரலாம். அவர் இருக்கிறவரெல்லாம் ஆட்சி இருக்கிறவர் 2010 வரை இல்லையே. அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்தவொடனே கோர்ட்டினுடைய நீட்சியின் காரணமாக கோர்ட்டினுடைய நீதிபதி என்ன சொன்னார், எல்பி தர்மராவ், இந்த வழக்கு வந்து ஏன் இவ்வளோ தூரம் இழுக்கிறீங்க, இது பெரியார் மண்ணுன்னு சொல்கிறீங்களே, பெரியார் மண்ணில் ஏன் வந்து இந்த இடஒதுக்கீடு சரியாக பண்ணலை, இதை உடனடியாக பண்ணணும், பண்ணலைன்னா இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுறேன், எங்களை பெட்டிஷன் போடணும் ஓப்பன் கோர்ட்டில் தானே சொன்னார். அதுக்கப்புறம் தான் வந்து அரசாணை பிறப்பிக்கப்படுகிறது. 35வது அரசாணை பிறப்பித்து எப்பயுமே பேக்வேர்டு கமிஷன் அப்படின்றது இந்தியா முழுக்க மண்டல் கமிஷன் பரிந்துரைக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு கமிஷன் இருக்கும். அந்த கமிஷன் தான் இடஒதுக்கீடை மாற்றி அமைக்க முடியும். அந்த மாதிரி 28 மாநிலங்க தான், இப்போ 28 மாநிலத்திலும் ஒரு கமிஷன் இருக்குது. 8 யூனியன் டெரிட்டரினா அவங்க தான் ஆல்ட்ரு பண்ணக்கூடிய அருகதை பெற்றவர்கள். கான்ஸ்டியூஷன் பிரகாரம் அவங்க தான் அத்தாரிட்டி. அதனால தான் எல்லாரும் பேக்வேர்டு கமிஷனை போய் கேட்குறாங்க. இவங்க தான் இந்த அதிமுக ஆட்சி நிர்பந்தித்து இந்த 10.5 ஒதுக்கீடு. அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ ஜெயலலிதா இருக்கும்போது 2010 நான் போட்டது 7ல் போட்டேன். கேஸ் வந்து 2010 11 12லே வந்து பரிந்துரையே பண்ணிட்டான். 10.5% மொத்த கலைஞர் அவர்கள் 20% ஒதுக்கீட்டை கொடுக்கின்ற பொழுது 50 இருந்தது. அதை 2ஆக பிரித்து 108 ஜாதிகளுக்கு, வன்னியர் உள்ளிட்ட 108 ஜாதிகளுக்கு, இசைவேளாளர் எல்லாரையும் சேர்த்து 20% கொடுத்தார்கள். அப்போது எங்களுக்கு கொஞ்சம் கணிசமாக கிடைத்தது. காலப்போக்கில் இது சுருங்கி 6, 3 என்று வந்துவிட்டது. அதனால தானே நான் வழக்கே போடுறேன், குறைஞ்சி போச்சுங்க அப்படின்னு சொன்னதுக்கு தான் போட்டாங்க. அங்கே போன பிறகு அவர் வந்து பிரித்து கொடுக்குறார். அதுக்கு முன்னாடி சட்டநாதன் கமிஷன் கருணாநிதி காலத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் காலத்தில் வந்து அம்பாசங்கர் கமிஷன்லாம் தனித்தனியாக கமிஷன் போட்டு அதெல்லாம் வேல்யூவே கிடையாது. அவங்க வந்து சொல்லி இதெல்லாம் ஏற்கணும்னு இல்லை. பேக்வேர்டு கமிஷன் வந்துட்ட பிறகு அவன் தான் அத்தாரிட்டி. இதெல்லாம் காரணம் காமிச்சு நான் சொல்லி எங்களுக்கு வரலன்னு சொன்னதுக்கப்புறம் பேக்வேர்டு கமிஷன் அந்த அப்புறம் 8 ஜாதி வேற சேர்த்துட்டாங்க. அதுவும் ஒரு காரணம். 108லேருந்து 108 ஜாதி சேர்த்து 116. அந்த 116 ஜாதியை எப்படி டிவைட் பண்ணி எல்லாருக்கும் ஒரு நியாயம் வழங்குறதுன்றது தான் ஜனார்த்தன் கமிஷன். அவர் வந்து ஹைகோர்ட்னே நீதி அரசராக இருந்தவர். அவர் தான் வந்து அதை பிரிக்கிறார். 2012லேயே அது வந்து போச்சு. என்ன சொன்னார், வன்னியர்களுக்கு 10.5,